வெல்கம் பேக் டு ஓல்டி ஸ்வீட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு ரெக்கார்ட் பிளேயரை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிளேயர் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஒரு வித்தியாசமான ரெக்கார்ட் பிளேயர் பிலிப்ஸ். நீங்களே பாருங்கள். இதில் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த நாப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மாதிரி இந்த பிளாட்டரே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ ஃபுல்லாக வந்து ஜாம் ஆகிருக்கு. இது ப்ளே ஆகலை, ஃபுல்லாக ஜாம் ஆகிருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலைன்னு சொன்னதுனால ஃபுல்லாக ஜாம் ஆகிருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதை வந்து ஃபஸ்ட் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பீஸை ரிமூவ் பண்ணால் தான் இந்த பிளாட்டரை நம்ம எடுக்க முடியும். ஓகே, பிளாட்டர் எடுத்தாச்சு. இந்த ரெக்கார்ட் பிளேயரை கலத்துறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கேட்ரிட்ஜை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஆம் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துன்னா இந்த ஊசி போயிடும். அதனால் கேட்ரிட்ஜை ரிமூவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கணும். ஓகே, நீங்கள் இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இந்த வீல் பாருங்கள், ரொம்ப குட்டி வீலாக இருக்குது. நார்மலாக ஃபிலிப்ஸ் ஐட்லர் வீல் வந்து இந்த சைஸில் இருக்கும். எல்லா பிளேயர்லையுமே இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சின்ன வீலாக இருக்குது. இந்த ஸ்டெப்புள்ளி பார்த்தீங்கன்னா புதுசாகவே இருக்குது. ஒரு கொஞ்சம் கூட தேவையில்லை. இந்த இந்த இவ்வளோ ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஜாம் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு ஆயில் ஒன்றுமே இல்லை, அப்படி ஜாம் ஆகிருக்கு. இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, இதை வந்து வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்று போட்டிருக்கிறாங்க. 220 வோல்ட், 110 வோல்ட். தெரியாமல் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா 110 வோல்ட்டுக்கு மாறிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக இது ஹாலண்ட் ஃபிலிப்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா இந்தியன் பிளேயரில் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ இது வந்து உள்ளே கலட்டி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேக் சைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது மோட்டாரே வித்தியாசமாக இருக்குது. 2 காயில் போட்டிருக்கிறாங்க. ஒரு காயில் வந்து 220 வோல்ட்டுக்கு போட்டிருக்கிறாங்க, ஒரு காயில் வந்து 110 வோல்ட்டுக்கு போட்டிருக்கிறாங்க. இதுதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இங்கே மேலே தெரியக்கூடிய இந்த வோல்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த நாபு இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த லிவர் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் இதில் நான் நினைக்கிறேன், இதில் ப்ராப்ளம் என்னென்னா, கண்டிப்பாக கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த மெக்கானிசத்தை நம்ம ஃப்ரீ பண்ணாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கொஞ்சம் ஆயில் போட்டு பார்ப்போம். இந்த மாதிரி மெக்கானிசத்துக்கு வந்து பெஸ்ட் ஆயில் வந்து என்னென்னா செவிங் மிஷின், அதாவது தையல் மிஷினுக்குள்ளே ஆயில் வந்து இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தையல் மிஷின் ஆயில். கொஞ்சம் க்ரீஸும் எடுத்துக்கலாம். ஏன்னா சில லிவர் வந்து அங்கங்கே அசையாமல் இருக்கிறத இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீஸ் எடுத்துக்கங்க. ஓகே, இந்த ஆயில் போடும்போது இந்த ரப்பர் வீலெலாம் பற்றக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் இந்த இந்த வீல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இதுலேயும் ஒரு ட்ராப் ஆயில் விடுறேன், ஒரே ஒரு ட்ராப். அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறதுக்காக ஆயில் விடுறேன். இங்கே பாருங்கள், ஒயிட் கலரில் இது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலைன்றனால அந்த பூஞ்சை பிடிச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப ஆயில் இருந்ததுன்னா இந்த வீலில் பட்டுரும். அப்புறம் வந்து அது சரியாக ரோல் ஆகாது. எங்கெல்லாம் லிவர்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல கொஞ்சம் க்ரீஸ் போட்டுக்கலாம். இன்னும் அசையில்லை. இது ரொம்ப நம்ம இந்த மாதிரி பெண்ட் பண்ணோன்னா இங்கே ஏதாவது லிவர் வந்து முறிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணணும். இந்த லிவர் எங்கே அசையுதுன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து சவுண்டு கேட்டுது, அதனால் சுவிட்ச் ஆன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இந்த இடத்துல கொஞ்சம் ஆயில் போடணும். இந்த இடம் தான் இதை தட்டி விடுது. மாதிரி கீழேயும் ஒரு லிவர் இருக்கு. இந்த லிவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு இப்போ இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கும். கொஞ்சம் க்ரீஸ் வச்சுக்கலாம் இந்த இடத்துல.
இந்த மாதிரி பிளேயருக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் வராது. இதை வந்து தெரியாமல் யாராவது சர்வீஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சில லிவர்ஸை வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் இது வந்து சர்வீஸ் பண்ணுறது கஷ்டம். மற்றபடினா கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணாலே போதும், கிளியர் ஆயிரும். இப்போ கிளியர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இது எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இந்த வீலும் கொஞ்சம் பரவாயில்ல, ஃப்ரீயாக சுற்றுது. மோட்டார்லாம் சீட்டிங் கரெக்டாக இருக்குது. இங்கே அந்த புஷ் எல்லாம் இல்லை, ரப்பர் புஷ் எல்லாம் இல்லை. ஸோ பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் வித்தியாசமாக இருக்குது. ஆன் ஆஃப், ஓகே. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். நான் பவர் ஆன் பண்ணுறேன். இப்போ 45ல் இருக்குது. இது நான் இங்கே மூவ் பண்ணும்போது ஓகே சூப்பர் ஓடுது. 45, இது 45ல் ஓடிட்டுருக்கு. இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். சூப்பர் எழும்புது. 33. இங்கே ஒரு காடி இருக்குது. அந்த காடியில் கரெக்டாக வந்து விழுந்தால் தான் இது இங்கே வருது. ஸோ இது 16 இல்லை, வரல. இப்போ 33ல் வச்சுருக்கிறேன். இப்போ 33ல் ஓடிட்டுருக்கு. சூப்பர். இப்போ ஸ்டாப். இப்போ 45ல் வச்சுருக்கிறேன். 45ல் ஓடுது. ஓரளவுக்கு சரியாயிட்டு. இனி நம்ம போட போட சரியாயிடும். இப்போ நான் இதை மாட்டுறேன். இதை மாட்டுறதுக்கு இதை ரிமூவ் பண்ணிக்க. இப்போ பார்ப்போம். இப்போ 45ல் இருக்குது. சூப்பர். 45 ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் வரைக்கும் ரொம்ப ஹை குவாலிட்டி ரப்பர் போட்டிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இப்போ நான் கேட்ரேஜ் நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். இது வந்து ஃபோன் அவுட் என்கிட்ட இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபயரில் நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். கேட்ரேஜில் ஊசியெல்லாம் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் கேட்ரேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. கேட்ரேஜ் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. ஸோ கேட்ரேஜும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஸ்டைலஸும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ நான் 33ல் ஒரு சாங் போட்டு பார்க்குறேன். ஆம்பிளிஃபயர் ஆனில் இருக்குது. சின்ன ரெக்கார்ட்லேயும் 33 உண்டு. நீங்கள் தெரியாமல் சிலவங்க போட்டுட்டு ஸ்பீடு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி நினைப்பீங்க. இது 33 RPM ரெக்கார்ட். இந்த ரெக்கார்டு கொஞ்சம் அழுக்காக இருக்குது. நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறேன் ரெக்கார்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி. இது ரெக்கார்ட் க்ளீனர் நாம் ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். ரெக்கார்ட் க்ளீனர் எப்படி ரெடி பண்ணணும், அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கிறேன். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரெக்கார்டை எப்படி க்ளீன் பண்ணணும், அந்த க்ளீனர் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். க்ளீன் பண்ணி போட்டோம்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். கொஞ்சம் ஹம்மிங் வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நம்ம ஃபேன் காட்டில் வைக்கணும். அப்போ தான் அதில் ஏதாவது கொஞ்சம் ஈரம் இருந்ததுன்னா போயிடும். நார்மலி இருக்காது, ஏன்னா இது வந்து இதில் ஆல்கஹால் இருக்கிறதுனால ரொம்ப ஈரம் இருக்காது. ஓகே, கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஃபேனில் வைக்கும்போது அதில் ஏதாவது கொஞ்சம் ஈரம் இருந்ததுன்னா போயிடும். அந்த க்ரூஸில் வந்து சில சமயங்களில் ஈரம் இருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸ்டாப் ஆகிட்டு
45 போட்டு பார்ப்போம். 45 ரெக்கார்ட் போட்டிருக்கிறேன். இதை 45ல வைக்கிறேன். ஓகே, 45ல செட் ஆகிட்டு. முதல்ல வந்து இது எல்லாமே ப்ராப்ளமாக தான் இருந்தது. இப்போ கரெக்டாக 45ல செட் ஆயிருக்கு. பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதில் நம்ம எதுவுமே பண்ணலை, கேட்ரிட்ஜ் மாற்றலை, உள்ள எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் க்ரீஸும் தான் போட்டோம். ரொம்ப வருஷமாக ஒர்க் ஆகாத ஒரு ரெக்கார்ட் பிளேயர் வந்து நமக்கு இப்போ பாடுது. அதாவது நம்ம வந்து சில சின்ன ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இந்த ரெக்கார்ட் பிளேயருக்கு பண்ணியிருக்குது. அவ்வளோ குவாலிட்டியான ரெக்கார்ட் பிளேயர். இன்னும் எத்தனை ஜெனரேஷனாக இருந்தாலும் இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து நமக்கு இதே குவாலிட்டியில் இருக்கும். ஏன்னா உள்ள பார்த்தீங்கன்னா தெரியுது, அந்த ஃப்ரேம்ஸு, அந்த லிவர்ஸ் எல்லாமே வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ரெக்கார்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி ரெக்கார்ட் பிளேயர். ஏன்னா இதில் உள்ள எல்லாமே நல்லா இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருந்த பிறகும் கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சம் க்ரீஸும் போட்டோன்னே பக்காவாக ஒர்க் ஆகுது. எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இதில் இந்த ரெக்கார்ட் பிளேயர் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒருத்தர் போட்டிருந்தார், சார் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரே யூடியூப் சேனல் நம்ம சேனல் தான் சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம சேனலில் சேல்ஸ் கிடையாது, ஒன்லி சர்வீஸ் மட்டும்தான். சேல்ஸுக்கு வந்து தனி சேனல் இருக்குது, சேல்ஸ் டெமோ சேனல். ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன சேல்ஸுக்கு போட்டோமோ எல்லாமே அதில் வரும். ஓல்டிஸ் சேனலில் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் டெமோ சேனலில் வந்து 20% டிஸ்கவுண்ட் உண்டு. அது மாதிரி இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும்னா நான் அதில் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய பேர் இன்னும் இந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஷேர் வந்து இதை பற்றி தெரியாத நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும்